வணக்கம். யாருக்கு மகாதன யோகம் கிடைக்கும்? மகாதன யோகம்னா என்னென்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. சாதாரணமான தனயோகம் இருந்தாலே நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். மகாதன யோகம்னா லட்சங்கள் கோடிகளாக மாறும், கோடிகள் பெருகி கொண்டே போகும், வற்றாத பொருட்செல்வமும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். சொல்லும் போதே நல்லா இருக்குல்ல இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு. அது யாருக்கு இருக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க? யாருக்கு இருக்கும்? 2 கூடியவன் தனாதிபதியும் லாபாதிபதியும் 11 கூடியவனும் சேர்ந்திருந்தால், அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால், அல்லது இவர் நட்சத்திரத்தில் அவர் நட்சத்திரத்தில் இவர் என்று பரிவர்த்தனை ஆகியிருந்தால், அல்லது ஆட்சி உச்சமாக இருந்தால், இருவரில் யாராவது ஒருவர் ஆட்சியோ உச்சமாகவோ இருந்தால், இருவருமே ஆட்சி பெற்றிருந்தால், அல்லது இருவருமே உச்சம் பெற்றிருந்தால், இல்லை இருவருமே நீசம் பெற்றிருந்து நீச பரிவர்த்தனை பெற்றிருந்தால், எவ்வளோ இருக்கு பாருங்க. இதில் ஏதாவது ஒன்று இருந்து அல்லது 2-3 நிலைகள் இருந்து அதை குரு பூரண சுபக்கிரகமோ பாக்கியாதிபதியோ பார்த்தால், 9 கூடிய பாக்கியாதிபதியோ பார்த்தால், அற்புதமான தன யோகம் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட யோகம் இருக்கின்றவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று யாருக்கும் விலக்கு வைத்த பிறகு யாருக்கும் பைசா, அதாவது பணம் கொடுக்கக்கூடாது. ஆகவே எல்லாம் வல்ல அந்த ஐஸ்வர்யீஸ்வரையரும் லக்ஷ்மி குபேரரையும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் 2ஆம் வீட்டுக்குரிய தனாதிபதியையும் லாபாதிபதியையும் வணங்குங்கள். அந்த கிரகத்துக்குரிய கிழமைகளில் அந்த கிரகத்தை சாந்தி பரிகாரம் செய்யுங்கள். அந்த கிரகத்தினுடைய மந்திரங்களை உச்சாடனம் செய்யுங்கள், உபநயசம் செய்யுங்கள். இப்படி செய்வதன் மூலியமாக அந்த கிரகம் பலம் பெறும். ஆகவே எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்வோம், சப்ஸ்கிரைப் செய்வோம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். மற்றும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் தாராளமாக கமெண்டில் தெரிவிக்கலாம். ஏனென்றால் ஜோதிடம் மிகப்பெரிய சமுத்திரம், அதில் மூழ்கி முற்றெடுத்தவர் மிகச்சிலரே. இதற்கு சரஸ்வதி கடாட்சமும் புதனுடைய அருளும் இருக்க வேண்டும். நன்றி.